Hi, hello and welcome. This is A. Charlotha from Chengalpet, St. Paul's. இன்னைக்கு class 12 accountancyல unit 7 company accounts exercise sum number 18 பார்க்க போறோம். So this is a question given in our textbook regarding the exercise sum number 18. Vyram Limited issued 60,000 shares of rupees 10 each at a premium of rupees 2 per share payable as follows. On application rupees 6, on allotment rupees 4 and it includes premium. On first and final call rupees 2. Issue was fully subscribed and the amounts due were received except Sarida, to whom 1,000 shares were allotted, who failed to pay the allotment money and first and final call money. Her shares were forfeited. All the forfeited shares were reissued to Parimala at rupees 7 per share. Pass journal entries. So, இப்போ first step application money receipt. அதுக்கு நமக்கு தெரியும் 60,000 shares fully subscribed. So, இது over subscription கிடையாது, under subscription கிடையாது, full-ஆ subscribe ஆயிடுச்சு. So, no problem. So, நம்ம bank account debit to share application போடும்போது 60,000 into 6 போடுவோம். 1,20,000. அதே மாதிரி அந்த share application மணியை capitalக்கு transfer பண்ணும்போதும் அதே 1,20,000 போட்டுடலாம். No problem. Then, we have to go for the allotment. Before that, we will finish this application. So, 60,000 shares fully subscribed. நமக்கு வந்திருக்கு 6 rupees ஒரு application money. 60,000 into 6, 3,60,000. அந்த application money, when we transfer to the share capital, journal entry is share application account debit to share capital, the same 3,60,000. Because fully subscribed அப்படிங்கிறதுனால எவ்வளவு மணி வந்ததோ அது அப்படியே நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஓகே, there is no ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் இல்ல, அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனும் இல்ல. வந்த இஷ்யூ பண்ண அத்தனை ஷேர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க பப்ளிக். அடுத்தது நம்ம அலாட்மெண்ட் டியூக்கான என்ட்ரி. வி நோ தட் ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். பட் இந்த அலாட்மெண்ட் மணி கூட ஷேர் பிரீமியம் இருக்கிறதுனால ஷேர் பிரீமியம் கிரெடிட் பண்ணணும். ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் பிரீமியம் அக்கௌண்ட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் 60,000 இல்லையா, into 60,000 into இந்த அமௌண்ட் மட்டும் பார்க்கலாம். நம்ம ஷேர் அலாட்மெண்ட்ல 4 rupees போடுங்க, பிரீமியம்ல rupees 2 போடுங்க, தென் கேபிட்டல்ல மீதி 2 போட வேண்டியதுதான். ரைட், 60,000 ஷேர் அலாட்மெண்ட்ல 4, பிரீமியம் rupees 2, ஷேர் கேபிட்டல்ல 2. ரைட், so 60,000 into 4, 60,000 into 2, we have to multiply. Allotmentல 4 rupees கொடுத்திருக்காங்க, பிரீமியம்ல 2 rupees கொடுத்திருக்காங்க. இந்த 4ல மீதி 2 போச்சுனா மீதி 2 தான் நம்ம இங்க போடுறோம். ஓகே, so 2,40,000, 1,20,000, 1,20,000. இது வந்து ஷேர் அலாட்மெண்ட் மணி அண்ட் பிரீமியம் அமௌண்ட் டியூக்கான என்ட்ரி. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ஷேர் அலாட்மெண்ட் ரெசிப்டுக்கான என்ட்ரி. ரெசிப்ட் என்ட்ரி என்ன? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட். எவ்வளவு மணி நம்ம ரிசீவ் பண்ணணும்? ஆக்சுவலா நம்ம ரிசீவ் பண்ண வேண்டியது 2,40,000. பட் இங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, who is that 1,000 shares were allotted, who failed to pay allotment money and first call. சரிதா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு 1,000 shares allot பண்ணிருந்தோம். ஆனா அவங்க என்ன பண்ணல, allotment money பே பண்ணல. அப்போ அந்த 1,000 sharesக்கான allotment money வராது இல்லையா? அப்போ இந்த 60,000ல 1,000 shares மைனஸ் பண்ணிட்டு 59,000 into நம்ம அந்த அமௌண்ட் போட்டா we will get that amount will be the receipt amount. So issue allotted shares 60,000. அதுல சரிதரங்கிறது 1,000 sharesக்கு allotment money pay பண்ணல, அதை மைனஸ் பண்ணா 59,000 into allotment money 4 rupees போட்டா 2,36,000 வருது. So இது இன்னொரு மெத்தட்ல எப்படி போடலாம் அப்படின்னா 1,000 shares into allotment money 4,000 வரும். இந்த 4,000 2,40,000ல மைனஸ் பண்ணா we get 2,36,000. hope you are clear. ரெண்டு மெத்தட்லயும் நம்ம போடலாம். ஓகே, 1,000 sharesக்கு பே பண்ணல, allotment money 4 rupees, so 4,000. ஆக்சுவலா நம்ம வந்து ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட் 2,40,000 இல்லையா? சோ அந்த 2,40,000ல இந்த 4,000 ரிசீவ் பண்ணல, மைனஸ் பண்ணா நமக்கு 2,36,000. Either way we can do this. So
this is regarding the share allotment money receipt. அடுத்தது நமக்கு we have to go for first call due entry இல்லையா? share first and final call ரெண்டுமே ஒரே இதுல முடிச்சிடுறாங்க. first and final call account debit. So allotted share 60,000, first call and final call வந்து ₹2. So due entry 60,000 into 2, right? $1,20,000 will be the due for first and final call, right? In the same way, the shareholder has not paid the first and final call. எப்படி allotment money pay பண்ணலையோ அதே மாதிரி என்ன பண்ணல, first and final call amount அவங்க pay பண்ணல. He is holding 1000 shares. அப்போ அதே மாதிரி தான் நம்ம 60,000ல 1000 shares மைனஸ் பண்ணி 59,000 into 2 போட போறோம். See here, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி he has failed to pay the she. allotment மணியும் pay பண்ணல, first call and final callum pay பண்ணல. So allotment money receipt entryல இந்த 1000 shares மைனஸ் பண்ணி நம்ம போட்டோம். இந்த same way இந்த first and final callல 60,000 sharesல 1000 shares மைனஸ் பண்ணா 59,000 into call money 2 rupees போட்டா நமக்கு 1,18,000 வரும். Okay, 60,000 sharesல 1000 sharesக்கு pay பண்ணல. So மீதி 59,000 into call money we get 1,18,000. So நம்ம actually receive பண்றது 1,80,000 towards call money. Okay, next first call final call முடிச்சாச்சு. Now we are going to move for the share forfeited. Okay, share forfeited கான journal entry நமக்கு தெரியும். share capital account debit 2 forfeited share. எதெல்லாம் பே பண்ணலையோ அதை போடுவோம். allotment money பே பண்ணல 2 share allotment, first and final call அது 2 first and final call போட்டுருவோம். இதுல என்ன அப்படின்னா இந்த allotment money கூட என்ன இன்க்ளூட் ஆயிருக்கு, பிரீமியம் இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்போ நம்ம journal entryல share capital account debit, share premium account debit, 2 share allotment, 2 share first and final call, 2 forfeited share account அப்படின்னு எழுதுறோம். Okay, this will be the journal entry. Okay, share capital account debit to forfeited shares. இதுதான் forfeited கான journal entry. But என்னென்ன pay பண்ணல, allotment pay பண்ணல credit பண்ணு, final call pay பண்ணல அதை credit பண்ணு, இந்த allotmentல premium included அதை debit பண்ணி ஆகணும். Okay, so இப்போ 1000 shares என்ன பண்ணிருக்காங்க, forfeit பண்ணிருக்காங்க இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு அதை. 1000 shares were forfeited, were allotted who failed to pay. Her shares were forfeited. Her shares were forfeited. All the 1000 shares were forfeited. அப்போ எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிக்கோங்க, 1000 rupees போட்டுக்கோங்க, 1000 shares போட்டுக்கோங்க. into இதுல மட்டும் இந்த forfeitedல மட்டும் பாக்ஸ் போட்டுக்கோங்க. ரைட், இப்போ இந்த ஷேர் கேபிட்டல்ல கால்ட் அப் எவ்வளவோ அவ்வளவுதான் நம்ம போடணும் அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? சரி, இந்த சம்ல இந்த 10 per share அப்ளிகேஷன் கால் பண்ணியாச்சு, அலாட்மெண்ட் கால் பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே கால்ட் அப் தான். ஸோ 10 6 plus 4 10 plus 2 12 rupees எதுக்குன்னா 10 plus 2 பிரீமியமோட. ஸோ எல்லாமே கால் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஷேர் கேபிட்டல்ல 10 rupees போட போறோம். ஓகே, and then பிரீமியம்ல 2 rupees போட போறோம். and then allotmentல 4 போட போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்ல 2 rupees போட போறோம். ஸோ ஃபுல்லி கால்ட் அப் 10 போட்டாச்சு. பிரீமியம் ₹2 அவனே கொடுத்துருக்கான். அலாட்மெண்ட் ₹4 அங்கேயே கொஸ்டின்லயே இருக்குது. அதுக்கப்புறமா ஷேர் ஃபைனல் கால் அதுவும் அதுலயே இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதெல்லாம் கிரெடிட் சைட் 2ன்னு இருக்கிறதுல 4 plus 2 6, இது 10 plus 2 12, 12ல 6 போச்சுன்னா மீதி 6 இங்க எழுதுங்க. Now multiply and write the answer. Hope you are clear. So this is the amount regarding the forfeit of the share. Share capital accountல 1000 shares forfeit பண்ணிருக்கு. Called up 10,000. Premium 2 rupees 2,000. Share allotment வந்து 4 rupees. See இங்க பாருங்க, allotment 4 rupees including premium கொடுத்திருந்தாலும் இந்த amount தான் எழுதணும். 4 rupees தான் நம்ம எழுதணும். Okay, share allotment 4 rupees. Then final call ₹2 கொடுத்திருக்கு. இப்போ எதுல இருந்து எதை மைனஸ் பண்றது உங்களுக்கு டவுட் வரும்.
இந்த டெபிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, கிரெடிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. டெபிட்ல இருந்து கிரெடிட் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுங்க. தட் இஸ் 10 plus 2 12, 12 minus 6 6. அத forfeit. எப்பவுமே இந்த forfeitedங்கிற இடத்துல பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? Then multiply it. 1000 into 4 4000, 1000 into 2 2000, 1000 into 6 6000. Over. Now we have to move on to the reissue. அந்த 1000 sharesல எல்லா ஷேர்ஸும் reissue பண்ணிருக்காங்களா இல்ல குறிப்பிட்ட ஷேர்ஸ் reissue பண்ணிருக்காங்களான்னு பார்க்கலாம். So இதுல பாத்தீங்கன்னா all the forfeited shares were reissued. அப்பனா 1000 ஷேர்ஸும் என்ன பண்ணிருக்காங்க reissue பண்ணிருக்காங்க. So இந்த எல்லா இடத்துலயும் 1000 எழுதிக்கோங்க. ஓகே, இந்த forfeitedங்கிற இடத்துல பாக்ஸ் போட்டுக்கோங்க. into இப்போ எத்தனை ரூபீஸ்க்கு அந்த 1000 ஷேர்ஸ் reissue பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். All the forfeited shares were reissued to Parimla at rupees 7. So bankல நம்ம என்ன பண்ணணும் 7 rupees போடணும். ஷேர் கேபிட்டல் நம்ம ஏற்கனவே போட்டது 10 rupees போட போறோம். இந்த 10ல 7 போச்சுன்னா மீதி 3. அதுதான் இங்க forfeited. Okay, now multiply and give the answer. Hope you are clear with this. 1000 shares forfeit பண்ணாங்க, 1000 shares reissue பண்றாங்க, into ஒரு ஷேரை 7 rupeesக்கு reissue பண்றாங்க. அத பேங்க்ல போடுங்க. ஷேர் கேபிட்டல்ல அந்த ஏற்கனவே கால்ட் அப் அத போடுங்க. இந்த 10ல இந்த 7 போச்சுன்னா மீதி 3 தான் forfeitedல போட போறோம். நெக்ஸ்ட் நமக்கு வந்து அந்த forfeit பண்ணதுனால வந்த கெயின் கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான என்ட்ரி forfeited share account debit to capital reserve. சோ இந்த எத்தனை ஷேர்ஸ் reissue 1000 into இங்க நம்ம கண்டுபிடிக்கிற அமௌண்ட் இந்த 6ல இந்த 3 மைனஸ் பண்ணா 3. So it gives you 3000. So this is the answer for exercise sum number 18. Okay, hope you are clear with this. So 60,000 shares fully subscribed. அதுக்கான receipt entry, then transfer entry, then allotment கூட premium இருக்கு. Share allotment 4, premium rupees 2. And இந்த 4ல இந்த 2 போச்சுன்னா மீதி 2 ஷேர் கேபிட்டல்ல நம்ம போடுறோம். அடுத்தது ஷேர் அலாட்மெண்ட் டியூ என்ட்ரி 60,000 அலாட்மெண்ட் மணி பே பண்ணல ஒருத்தர், ஒரு லேடி 1000 rupees 1000 ஷேர்ஸ், அந்த ஷேர்ஸ் மைனஸ் பண்ணா 59,000 into allotment money and it gives you 2,30,000. அடுத்தது ஃபர்ஸ்ட் கால் மணி, அதுக்கான டியூ என்ட்ரி, தென் அதுக்கான ரெசிப்ட் என்ட்ரி. அலாட்மெண்ட் மணியும் பே பண்ணல, ஃபர்ஸ்ட் கால் ஃபைனல் கால் மணி பே பண்ணல 1000 ஷேர்ஸ்க்கு, அதை மைனஸ் பண்ணி இன்டு கால் மணியை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1,18,000 வருது. தென் forfeitedக்கான journal entry. I have given you enough clear explanation regarding this while doing the sum. Hope you are clear with this.